அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பாவர்ட்டி ரேட் இன் இந்தியா இஸ் 11.28%. இந்தியாவோட வறுமை விகிதம் 11.28. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.43. ரெண்டுமே சரிதான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? நம்ம எக்கனாமிக் சர்வேல இதை பத்தி சொல்லியிருக்கோம். அடுத்தது, விச் கண்ட்ரி ஹேஸ் த லார்ஜஸ்ட் கோபால்ட் ரிசர்வ்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகிலேயே அதிக கோபால்ட் இருப்பு உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காங்கோ அப்படிங்கிற இந்த நாட்டில தான் உலகத்திலேயே அதிக அளவிலான கோபால்ட் இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, த லோகோ ஃபார் ஆபரேஷன் சிந்தூர் வாஸ் டிசைன்டு பை. ஆபரேஷன் சிந்தூருக்கான லோகோவை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ் குப்தா அவர்களும் ஹவில்தார் சுரிந்தர் சிங் அவர்களும் சேர்ந்து தான் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கான லோகோவை வந்து வடிவமைச்சிருக்காங்க. சரியா? கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. ஸோ லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ் குப்தா, ஹவில்தார் சுரிந்தர் சிங். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ரிலீசஸ் ரெமிட்டன்சஸ் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த அமைப்பு இந்தியாவின் ரெமிட்டன்சஸ் கணக்கெடுப்பை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெமிட்டன்சஸ் அப்படின்னா நமக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க நம்ம குடும்பத்திலேயே. அவங்கலாம் அவங்க செலவுகளுக்கு போக மீதியை நம்ம செலவுக்காக வீட்டுக்கு கொஞ்சம் காசு போட்டு விடுவாங்க இல்லையா? அதை தான் நம்ம ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த ரெமிட்டன்சஸ் குறித்த சர்வேவை எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்பிஐ தான் வந்து எடுக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்றாங்க, இந்தியாவோட ரெமிட்டன்சஸ் சர்வே அப்படிங்கறத எடுக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ரெமிட்டன்சஸ் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா ரிசீவ்டு மோர் ரெமிட்டன்சஸ் தேன் எஃப்டிஐ இன் 2023-24. அதாவது 2023-24 நிதியாண்டுல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்நிய நேரடி முதலீடை தாண்டி நமக்கு இந்த ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆர்பிஐ அவங்க சர்வேல இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அதிகமா வர்றது என்னன்னா ரெமிட்டன்சஸ் தான். நம்ம ஆட்கள் தான் அனுப்பிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்தியா ரிசீவ்டு மோர் ரெமிட்டன்சஸ் ஃப்ரம் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் அண்ட் கனடா. அந்த டாப் 5ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் சிங்கப்பூர் இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காசு எங்கிருந்து வருது ரெமிட்டன்சஸா? இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கல்ஃப் நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, அபுதாபி இங்க இருந்து தான் அதிகமா வரும். இப்ப அந்த ஒரு நிலைமை மாறிருச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரியா? அடுத்தது, ஸ்டேட்ஸ் லைக் பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் ரிசீவ்ட் லோயஸ்ட் ஷேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் ரெமிட்டன்சஸ் அடிப்படையில் மிக குறைந்த பங்கை பெற்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ அதிகமான ரெமிட்டன்சஸ் எந்த மாநிலங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஒன்று. ஓகேங்களா? மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தான் அதிகமா ரெமிட்டன்சஸ் வருது. இந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகமா வெளிநாடுகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வெளிநாடுகள்ல வேலை செஞ்சு வீட்டுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாநிலங்களுக்கு அதிகமாகவும், இந்த மாநிலங்களுக்கு குறைவாகவும் இருக்கு. சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். நன்றி.